ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு தரமான ஹாரர் படம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பொம்மையை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்துல வர நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அவங்க இருந்த வீடை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த புது ஊரு, புது மக்கள், இது எல்லாமே ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கூடயும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு திரும்பும் போது அவங்களுக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. சரி, ஒரு சாதாரண பொம்மை தானே, அதுல என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு அதை இவங்க வீடுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த பொம்மை எப்ப இவங்க கைக்கு கிடைச்சதோ அப்போ இருந்த ஒரு வித்தியாசமான வைரஸ் இவங்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. அது என்ன மாதிரியான வைரஸ், அது ஏன் பரவுது, அதுக்கு மருந்தே இல்லையா, இத இவங்க ஒரு பக்கமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் இந்த பொம்மை காணாம போன ஒரு சின்ன குழந்தையோடது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வரும். அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்டயே இந்த பொம்மையை கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு காத்துட்டு இருந்த அந்த பொம்மையோட வரலாற்றுக்கு பின்னாடி அந்த பொண்ணு மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படி அந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்ன, உண்மையிலே இதெல்லாம் பண்றதுக்கு யாரு காரணம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, இத எல்லாத்தையும் ரொம்பவும் பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2022ல வெளியான தி கம்யூனியன் கேர்ள். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்கிற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, அவளோட பொம்மை காணாம போயிருச்சு, இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடும், என்னோட தோல் எல்லாமே அழுகி நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணை நமக்கு காட்டும் போது அவளோட கை கால்கள் எல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி வினோதமான வைரஸால அவ தோல்ல நோய் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி இது என்ன மாதிரியான வியாதினே தெரியல. அந்த பொண்ணை பாக்குறக்கே ரொம்பவும் பாவமா இருக்கும். இந்த மாதிரி அவ பயந்துட்டு இருக்கும் போது அப்பதான் அவளோட ரூம்க்கு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வரான். அவன் என்ன பண்றான்னா, இவ்வளவு நேரமாகி இவன் சாப்பிடாதனால இவனே அந்த சாப்பாடை ஊட்டி விடலான்னு பாப்பான். இந்த சமயத்துல அந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது அவ பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா. இங்க பாரு சோனியா, எதுக்காகவும் பயப்படாத, அது கரண்ட் பிளக்சுவேஷனாலதான் இப்படி நடக்குது, இதெல்லாம் பார்த்து பயப்படாத அப்படின்னு அவன் சமாதானப்படுத்துவான். ஆனா அவளுக்கு ஏதோ வித்தியாசமான குரல்கள் எல்லாம் அவளோட காதுல ஒலிக்கும். அதனால அவ பயந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் பாக்குறா, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கும். அவ்வளவுதான், உடனே அங்க இருக்கிற ஒரு ஸ்போர்க்கை எடுத்து கிட்ட வராத, என்ன ஏதோ பண்ணிராத அப்படின்னு சொல்லி அதை காட்டி மிரட்டுவா. நீ என்ன பண்ற சோனியா, உனக்கு என்ன ஆச்சு, அங்க யாருமே இல்ல, அவ அங்கதான் இருக்கா, அவ என்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்கா. இவ என்னதான் இப்படி சொன்னாலும் இவனுமே திரும்பி பாப்பா, ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதனாலே இவ புரிஞ்சுக்கிறா, இனிமேலும் என்னால இப்படி கடந்து கஷ்டப்பட முடியாது, இதோட போதும், நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போர்க்கை எடுத்து அவளோட கழுத்திலேயே சொருகிறா. அவ்வளவுதான், இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிச்சு அந்த இடத்திலேயே துடி துடிக்க அவ இறந்து போறா. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, இவ ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாளே அந்த பொம்மை காணாம போயிருச்சு அப்படின்னு. அந்த பொம்மை வேற எங்கேயுமே இல்ல, இவளோட வீட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து இவளையே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அப்படியே கட் பண்ணா 4 வருஷம் கழிஞ்சு அந்த ஊர்ல இருக்கிற கேத்தோலிக் சர்ச்சை காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு செரிமோனி நடந்துட்டு இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த செரிமோனி எதுக்குன்னா, இந்த சர்ச் பிரகாரம் அந்த படிப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா அதுக்காகவே ஒரு சின்ன கிராஜுவேஷன் மாதிரி நடத்துவாங்க. அதுதான் கம்யூனியன் செரிமோனி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கம்யூனியன் கேர்ள்ஸ். அண்ட் அதே சர்ச்சில் தான் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. அவங்க பேரு சாரா. அவங்க தான் அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சியோட இங்க வந்திருப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கும் இன்னைக்கு அந்த கம்யூனியன் செலிப்ரேஷன் நடக்கும். இதோ இவ இருக்கா இல்லையா, இவதான் நம்ம சாராவோட தங்கச்சி ஜூடி. இந்த மாதிரி இவங்க பிரேயர் ஹால்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. அவ பேரு ரேபே. ரேபேவை பத்தி சொல்லணும்னா அவ பக்கா லோக்கல். அங்க இருக்கிற யாருக்குமே அவளை பிடிக்காது. ஆனா அவ நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, நான் காலையில இருந்து டாக்ஸி அரேஞ்ச் பண்றதுக்காக தான் போராடிட்டு இருந்தேன். நமக்கு டாக்ஸி கிடைச்சதா, கிடைச்சது. யாரு டிரைவர், டானோ. அட கடவுளே, அவனா, தயவு செஞ்சு அவன் வேண்டாமே, வேற யாரோட டாக்ஸியும் கிடைக்காதா. இங்க பாரு, நமக்கு இப்ப வேற வழியே இல்ல, 10 மணிக்கு நாம அங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னோட கசின்ஸ் வேற அதே டாக்ஸில வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாத்தியா, எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்மள மட்டன் தட்டலாம்னே காத்துட்டு இருக்காளுங்க. அதனால வரும்போது கொஞ்சம் நல்லா ஃபேன்சியா ட்ரெஸ் போட்டுட்டு வா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிருவா. இப்ப அதுக்கப்புறமா செரிமனி முடிஞ்ச உடனே எல்லாருமே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட கசின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா அவங்க பசங்களை பத்தி கொஞ்சம் பெருமையாவே அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயே பேசுவாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு மாதிரி இவங்க குடும்பத்தை ரொம்ப மட்டம் தட்டி பேசுற மாதிரி இருக்கும். இதனாலே செம்மங்காண்டான நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஜூஸ டம்ளர்ல எடுத்துட்டு அவங்களோட ட்ரெஸ்லயே ஊத்திடுவாங்க. அட கடவுளே, நீ என்ன பண்ண, என்ன தயவு செஞ்சு தொடாத, இதை நீ இன்னும் மோசமாக்கிடுவ. இங்க பாருங்க ஆன் டெரேசா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி சீப்பான பாலிஸ்டர் எல்லாம் சுத்தம் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நக்கலா சொல்லுவா. அண்ட் அதே சமயம் இங்க எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க.
எல்லா குழந்தைங்களும் வரிசையா போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஜூடித் இருப்பா இல்லையா, அவ மட்டும் கையில பொம்மையே எல்லாம் வருவா. அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்க கையிலயும் பொம்மை இருக்கும், இவ கையில மட்டும் இருக்காது. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிலுவை பொருத்தி இருந்த மாலையை எடுத்து கையில கொடுத்து ப்ரே பண்ற மாதிரி போட்டோ எடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இத பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களும் சிரிப்பாங்க, ஏன்னா இவகிட்ட தான் பொம்மை இல்லையே. அண்ட் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு பெண்மணி அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னோட பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா, அவ பேரு மரிசோல் பெல்ட்ரான், என்னோட பொண்ணு பாத்தீங்களா, என்னோட பொண்ணு இந்த பொண்ணு மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா, அவளை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அந்த சர்ச் ஃபாதருமே இத பார்த்துட்டு அவங்க கூட போவாரு. எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டா அதை வந்து பாப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து கிளப்புக்கு போறாங்க இல்லையா, அதனால பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போவாங்க. அந்த சமயத்துல தான், நீ எங்க போனாலும் சரி ஆனா 1 மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து அவங்களோட ஊரை விட்டு இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருப்பாங்க. இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எங்க போனாலும் ஜாக்கிரதையா இரு அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா 1 மணிக்குள்ள நீ வரலினா இனிமேல் உன்ன வெளியிலே விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இவங்க வெளியிலேயே விடுற மாதிரி இருக்கும்போது சரின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் ரெபேவும் சாராக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருப்பா. அண்ட் கரெக்டான சமயத்துல நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துருவாங்க. உடனே 2 பேரும் வேக வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க வந்து டேனோட கார்ல ஏறி தான் போயாகணும். அந்த மாதிரி இவங்க அங்க போனா அவங்க கார்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட கசின்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏறலான்ட்டு இருப்பாங்க. சோ இதனாலேயே இவங்களுக்குள்ள பயங்கரமா வாய்க்கால் தகராறு ஏற்படும். ஆனா நம்ம ரெபே வந்து விட்டு கொடுக்கற மாதிரியே தெரியல. அவ என்ன பண்றானா, அவ ஹேண்ட்பேக்கை தூக்கி எரிஞ்சிட்டு இவங்க 2 பேரும் அந்த கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. சோ இதனாலேயே இவளுக்கு செம்ம காண்டாயிருவாளுங்க. இப்ப அப்படியே இங்க கிளப்ப வந்து காட்டுவாங்க. அங்க பயங்கரமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. டேனோ, நம்ம ஹீரோயின், ரெபே இவங்க 3 பேர் அங்க வந்ததுக்கு அப்புறமா ரெபே என்ன பண்றானா, சாராவை தனியா கூட்டிட்டு போய் அவகிட்ட இருக்கிற ஒரு பில்ல எடுக்கிறா. அது ஒரு போதை மாத்திரை. அதுல பாதி இவளும் பாதி சாராவும் எடுத்துப்பாங்க. அதை எடுக்கும் போதே நம்ம சாரா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இது வேண்டாம், ரொம்ப ஓவரா போதை தலைக்கு ஏறிற போது, நம்ம பாதி தானே எடுக்க போறோம், ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாதி இவளும் இன்னொரு பாதி நம்ம ஹீரோயினுக்கு கொடுப்பா. அண்ட் அதுக்கப்புறமா என்ன, 2 பேரும் பயங்கரமா அங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இவங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் அந்த கிளப்ல ஒரு பையனை வந்து பாப்பாங்க. அவன் பேரு பெட்ரோ. அண்ட் அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனை காணோம். கொஞ்ச நேரத்துல அந்த பார்ட்டி முடிஞ்சிடும். இவங்க வந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது டேனோவை காணோம். இவங்க வந்து இங்க இருந்து போகணும்னா கண்டிப்பா ஒரு கார் இல்லாம இங்க இருந்து போக முடியாது. அதனாலதான் இவங்க டேனோவை வந்து தேடுவாங்க. ஆனா பார்த்தா நம்ம ஹீரோயினோட கசின்ஸ் அந்த வண்டியில ஏறி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கும் வேற வழி எல்லாம் அங்க இருந்து நடக்கிறது தவிர இவங்களால என்ன பண்ண முடியும். ரபே செம்ம காண்டாகிறா. அந்த மாதிரி இவங்க ரோட்ல போகும்போது நிறைய கார்ஸை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எவனுமே நிறுத்துற மாதிரி தெரியல. ஆக்சுவலி இங்க இருந்து அவங்களோட வீடு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இவங்க யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு போனாதான் இவங்களால சீக்கிரம் போய் வீடு சேர முடியும். அந்த மாதிரி இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வரும். இவங்க எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த காரை நிறுத்திடுவாங்க. ஆனா உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்ட்டியில பார்த்த அந்த பெட்ரோ, அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் சிவோ. ஆக்சுவலி அவன் ஒரு மாதிரியான டைப், கொஞ்சம் கோளாறு தான், ஆனா நல்லவனும் கூட. ரெபே வந்து என்ன சொல்றான்னா, நம்ம வேற டாக்ஸி பாத்துக்கலாம், இதுல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் பெட்ரோ இருக்கிறதுனாலயே இவங்க வண்டியிலே ஏறிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. ஆக்சுவலி நம்ம சிவோக்கு வந்து ரெபேவன் நல்லாவே தெரியும். ரெபேக்கு அவனை சுத்தமாவே பிடிக்காது. அதனாலேயே சிவோ என்ன பண்ணுவானா, இவங்கள லைட்டா பயன்படுத்துறதுக்காக ரோட்ல இருந்து வேறொரு வழியா வண்டியை வந்து விடுவான். இதை பார்த்த உடனே 2 பேருமே பயந்துருவாங்க. பெட்ரோவும் என்ன சொல்றானா, நீ எதுக்காக அவங்கள பயன்படுத்துற, தயவு செஞ்சு நீ ரூட்டை மாத்து அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி தெரியல. இந்த மாதிரி பின்னாடி இவங்க 2 பேரும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில அவனும் இது விளையாட்டுக்கு தான் பண்றேன்னு சொல்லுவான். ஆனா ரெபே வந்து வாயை கொடுக்கும் போது 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்துடும். இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க, காருக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை இவங்கள கிராஸ் பண்ணி போகும். உடனே சாரா என்ன பண்றான்னா, இத பார்த்த உடனே காரை நிப்பாட்ட சொல்லிடுவா. ஆக்சுவலி அவளை தவிர வேற யார் கண்ணுக்கும் அங்க ஒரு உருவம் பாஸ் ஆனது தெரியவே தெரியாது. சிவா என்ன சொல்லுவானா, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், என்னால ஒரு சின்ன குழந்தைய காட்டுல தனியா விட்டுட்டு வர முடியாது, அதனால நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ காரை விட்டு இறங்கி அந்த குழந்தைய தேட போயிடுவா. இத பார்த்துட்டு நம்ம பெட்ரோவும் பின்னாடியே போக எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க. இப்படி வந்து இவங்க தேடி போகும்போது அப்பதான் இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஒண்ண பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நாய் தூக்கு மாட்டப்பட்ட நிலைமையில செத்து கிடக்குது. அது ஏன் எப்படி இறந்ததுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம கீழே ஒரு பொம்மையுமே இருக்கும். இந்த பொம்மை எதுன்னு தெரியுதா, ஸ்டார்டிங்ல கூட பாத்துருப்போமே. அந்த பொம்மையை எடுத்ததும் பக்கத்துல இருக்கிற டார்ச்சஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ தேடி வந்து அந்த பொண்ணு இங்க இல்ல போல, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம்னா இங்க இருந்து நம்மளாலே வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு திரும்புவாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொம்மையை அங்கேயே வைக்காம அதை தான் கூடயே எடுத்துட்டு வராங்க. அப்படி இவங்க அதை எடுத்துட்டு வராங்க இல்லையா, அந்த சமயத்துல அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் ஒண்ணு கேட்கும். அது இவங்க கிட்ட
கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வர்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெபே அப்பதான் கூப்பிடுவா. உடனே இவங்களும் என்ன பண்றாங்கன்னா கார்ல ஏறாங்க. இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. கதவை திறந்து மெதுவா யாருக்கும் சத்தம் கேட்காத மாதிரி அவங்க ரூம்குள்ள வரும்போது அந்த நேரத்துல நம்ம ஜூடித் தூங்காம முழிச்சிட்டு இருப்பா. நீ நடுராத்திரி ஏன் இப்படி தூங்காம இருக்க? மணி என்னன்னு தெரியுமா? 6 ஆகுது. சரி அதை விடு, இந்த பொம்மை எனக்கா? இல்ல கிடையாது, இது வேற ஒரு பொண்ணோடது. அதுக்கு என்ன, நான் யூஸ் பண்ணலாம்ல. இங்க பாரு, இது உனக்கு கிடையாதுன்னா கிடையாது. இங்க பாரு, நான் மட்டும் அப்பா அம்மா கிட்ட சொன்னா உன்னை அவங்க கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா? அப்படின்னா நீ சொல்லாத. நான் சொல்லாம இருக்கும்போது எனக்கு என்ன அதுல லாபம் இருக்கு? சோ இவ ஏதோ கேக்குறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உன்னோட கபோர்ட்ல இருக்கிற அந்த மேகசினை நான் படிக்கணும் அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜூடித் கையில நம்ம ஹீரோயினோட மேகசின் இருக்கும். அது அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சாரா வரா. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, நேத்து ராத்திரி எப்படி போச்சு? எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ 1 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன்னு. ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஜூடித், இல்லப்பா அவ 1:30 வீட்டுக்கு வந்துட்டா, நான் அவ வந்ததும் பார்த்தேன் அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு முடிய சீப்பால வாரிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க அவங்க கையில ஏதோ ஒரு விதமான காயம் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல கூட பார்த்திருப்போமே, ஒரு பொண்ணுக்கு உடம்பெல்லாம் அந்த வைரஸ் பரவன மாதிரி. ஆனா அது ஏதாவது பூச்சி கடிச்சதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்களும் லேஸ்ல விட்டுருவாங்க. இப்ப அதுக்கப்புறமா இங்க பார வந்து காட்டுறாங்க. அங்க நம்ம ரெபே இருப்பா. சாரா அங்க வந்ததும் அவகிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் ஃபாதர் இமானுவேல பாக்குறதுக்காக போறேன். நம்ம நேத்து எடுத்தோமே இந்த டால், இது யாரோடது அப்படின்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவர்கிட்ட இதை கொண்டு போய் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த சமயத்துல தான் ரெபே, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. என்னன்னா, நேத்து நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அது நம்ம ஹீரோயின் இங்க வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதையில ஒண்ணு. அதாவது இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அந்த காடுகளுக்கு நடுவுல வெள்ளை உடை போட்ட ஒரு சின்ன பொண்ணு பாதையில போயிட்டு இருக்கும் போது நம்ம வழியில கிராஸ் பண்ணி போச்சுன்னா அவங்க சபிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது வந்து ஒரு கட்டுக்கதை தான். நானும் அது பெருசா நினைச்சு பயந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டாலோட மேட்டர் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதனால இதை ஓரம் போட்டுட்டு வா நம்ம போய் கொஞ்சம் கேம் ஆடுவோம். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இப்ப முடியாது, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த மாதிரி இவங்க சர்ச்சுக்கு போகும்போது அங்க ஃபாதர் இமானுவேலும் இருப்பாரு, கூடவே ஆண்ட் தெரேசாவும் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆண்ட் தெரேசாவை சுத்தமாவே பிடிக்காது இல்லையா, அதனாலே அவங்க போனதுக்கு அப்புறமா ஃபாதர் இமானுவேல் கிட்ட அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருமே சாராவை உள்ள கூட்டிட்டு போய், சரி என்ன விஷயம் அதை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். கம்யூனியன் செலிப்ரேஷன் நடந்ததுல எல்லா குழந்தைங்களும் சேஃபா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? ஆமா, இதுல என்ன உனக்கு கேள்வி? நேத்து ராத்திரி நாங்க டவுனுக்கு வெளியில ஒரு சின்ன பொண்ணு கம்யூனியன் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கிருந்து போனதை நாங்க பார்த்தோம். இதை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிறாரு, இங்க பாரு சாரா, அது எல்லாமே கட்டுக்கதைகள். ரொம்ப காலமா அதை பத்தி இந்த டவுன்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயோ ஃபாதர், எனக்கும் புரியுது. ஆனா இங்க பாருங்களேன், அந்த பொண்ணோட ஒரு பொம்மை அதங்க கடந்தது, அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை எடுத்து காட்டுறா. அதை பார்த்த உடனே ஃபாதர் இமானுவேல் என்ன பண்றாருன்னா, அவரோட கைப்பட அந்த பொம்மையை எடுத்து அவர் பாக்குறாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு, இது கிடையவே கிடையாது, இங்க இருக்கிற யாரோட குழந்தை கையிலையும் இந்த மாதிரி ஒரு பொம்மையை நான் பார்த்ததே இல்ல, இதை பாக்குறதுக்கே ரொம்ப பழசா இருக்கு, இதை நீ எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா ஏன்னு தெரியல, ஃபாதர் இமானுவேல பாருங்களேன், அந்த பொம்மையை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்ணுவாரு. இப்ப அதே சமயம் இங்க ரெபேயோட வீட்டை காட்டுவாங்க. நம்ம ரெபேக்கு வந்து பார்த்தா அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவருமே சரியான குடிகாரரு, தான் பொண்ணை ஒழுங்கா ட்ரீட் பண்ணவும் மாட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட கையில அந்த காயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவங்க சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்ப்பாங்க, அது போகுமா இல்லையான்னு. ஆனா அது போகிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி ஃபாகால நிறைஞ்சிருக்கும். அதை வந்து தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த கபோர்ட் தானா ஓபன் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணிட்டு தலைவாரிட்டு இருக்கும் போது திரும்பவும் அது ஓபன் ஆகும். என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பவும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பாத் டப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கர்டன் தானா மூடுது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, மெதுவா போய் அந்த ஸ்கர்டனை விலக்கி பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. ஆனா இந்த சமயத்துல அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சு எரியுது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்ட் தானா ஓபன் ஆகும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்த ஒரு பேய் அவங்கள அப்படியே பிடிச்சிரும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் பயங்கரமா அலறாங்க. இந்த சத்தம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கேட்கும். அவங்களும் என்ன ஏதுன்னு வந்து பார்க்கும்போது கதவு லாக் ஆயிருக்கும். இங்க நம்ம ஹீரோயின் கண் முழிச்சா அவங்க ஒரு கிணறுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணி மெதுவா அந்த இடத்தையே நிரப்பிட்டு வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தான் எப்படி இங்க வந்தோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதுல இருந்து அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தண்ணிக்குள்ள இருந்து வந்த ஏதோ ஒரு கை அவங்கள தரத்தரன்னு உள்ள எடுத்துட்டு போயிடும். அந்த பேய் அவங்கள விடுற மாதிரியே தெரியல. இந்த சமயத்துல இங்க அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதனாலே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கதவை உடைச்சு உள்ள வந்து பார்த்தா பாத் டப்ல நம்ம ஹீரோயின்
சுயநனவு இல்லாம படுத்து கிடப்பாங்க. இவங்க 2 பேரும் போய் அவளை எழுப்ப ட்ரை பண்ணும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு மேல எந்திரிச்சு வந்துருவாங்க. இதனால இங்க நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. லிட்டரலி நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இந்த நிலைமையில இருந்ததை பார்த்த உடனே அவங்க பேரண்ட்ஸ் செம்ம காண்டா இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி போகும்போது அங்க ரெபேவும் இருப்பாளா. ஜோடித்த கிளாஸ்க்கு அனுப்பிட்டு ரெபே கூட போய் இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயின் பேசுவாங்க. அதாவது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இது எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பில் தான் காரணமா அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணு முழுசா சாப்பிட்டாதான் பிரச்சனை, ஆனா நம்ம பாதி பாதி தானே எடுத்துக்கிட்டோம், அதனால உனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரலையா? இல்லையே, என்ன வரப்போகுது? இல்ல ரபே, நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்னோட கையில இந்த மாதிரியான தழும்புகள் என்னோட கையில இருந்ததே கிடையாது. நம்ம என்னைக்கு அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டோமோ அன்னையில இருந்து இந்த தழும்பு என்னோட உடம்புலயே இருக்கு. இத கவனிச்ச உடனே ரெபேவை பாருங்களேன், ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறா. என்னன்னா அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அவளோட ஷோல்டர்ல அதே மாதிரியான தழும்பு வந்து இருக்கு. எனக்கு என்னமோ அந்த டேப்லெட்ஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. அத உனக்கு யாரு வித்தா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க இந்த மாத்திரை வித்தது யாரு தெரியுமா? நம்ம சிவோ. அவனை பாக்குறதுக்காக நம்ம பசங்க 2 பேருமே வருவாங்க. இவனும் என்ன பண்றான்னா உடனே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறான். நம்ம சிவோ இருக்கா இல்லையா, அவன் ஒரு கேம் சென்டர் வந்து நடத்திட்டு இருப்பான். அங்க வேலை பாக்குறவர் தான் நம்ம பெட்ரோவும் இங்கதான் இருப்பான். நம்ம ஹீரோயினும் அவனை பாப்பாங்க. அந்த மாதிரி இவங்க உள்ள போன உடனே அவங்க கிட்ட இந்த டேப்லெட்ல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, சாப்பிட்டா போதை தான் வரும். ஆனா இங்க பாரு, அதை சாப்பிட்டனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி தழும்புகள் வருது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது ஏதாவது அலர்ஜியா இருக்கும். இதுக்கும் என்னோட டேப்லெட்ஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அந்த மாதிரியான விஷயங்களை நான் விற்கவும் மாட்டேன். நீ அதை ஏதாவது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டே என்ன, வேற எது கூடயா இருக்கும்? ட்ரிங்க்ஸ் கூட தான். இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தனியா தான் சாப்பிடணும். கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணா அது வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்கலாம். இதுக்கு அந்த ட்ரிங்க்ஸும் காரணமா இருக்கலாம். இவங்க கிட்ட பேசி இனி பிரயோஜனம் இல்லாதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இத பத்தி டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டினா இவங்க வசமா மாட்டிடுவாங்க. அந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா இன்னும் மோசம். இவங்க அந்த மாதிரி போகும்போது நம்ம பெட்ரோ சாரா கூட பேசவும் செய்வான். அப்பதான் அவன் கேக்குறான், எங்க பாரு சாரா, அந்த பொம்மை என்னாச்சு? அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொம்மையை கொடுத்தியா இல்லையா? இல்ல, நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்லுவா. அண்ட் இந்த சமயத்துல தான் இங்க நம்ம சிவோ வந்து காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே போனதுக்கு அப்புறமா அவன் கண்ணாடியில வந்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா அவனோட நெஞ்சு பகுதியில அந்த தழும்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஆக்சுவலி இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மார்க் சாதாரணமா வந்திருக்காது, அது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குது. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி ரபே என்ன பண்றான்னா ட்ரிங்க் சாப்பிடலான்னு பாருக்கு போறா. அந்த மாதிரி போய் பியரை வந்து ஆர்டர் பண்ணிட்டு நேரா அவ ரெஸ்ட் ரூம்க்கு போறா. அந்த மாதிரி போகும்போது அங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தா பாத்ரூம் ரொம்ப மோசமா இருக்கும். இன்னொரு டோர் ஓபன் பண்ணி போலான்னு பார்த்தா உள்ள ஆல்ரெடி ஆள் இருப்பாங்க. சரின்னு இவளும் பக்கத்துல ஃப்ரீயா இருக்கிற ஒரு பாத்ரூம்க்கு போவா. சோ அந்த மாதிரி அவ அதுக்குள்ள இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா பக்கத்து பாத்ரூம்ல ஆல்ரெடி ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த டோரை வந்து பயங்கரமா தட்டுவாங்க. இவளுமே என்ன பண்றானா டிஷ்யூக்காக தான் கேக்குறாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்யூ பேப்பரையும் கொடுப்பா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில வரும்போது அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா திரும்ப வேகமா அந்த டோரை வந்து தட்டுவாரு. இத பார்த்த உடனே ரபே செம்ம காண்டாயிரா. என்ன நீ விளையாடுறியா, என்ன பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியா அந்த மாதிரி சொல்லி சண்டைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பாத்ரூம் டோர் ஓபன் ஆகும். உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல இவ கொடுத்த அந்த டிஷ்யூ கீழே உருண்டு வரும். கூடவே அங்க இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது எல்லா கதவுகளும் தானா திறந்து மூட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் காட்டுறாங்க அந்த கதவுக்குள்ள ஒரு பேய் இவளுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கும். இத பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அவ என்ன பண்றான்னா வேகமா அந்த இடத்த விட்டு வெளியில போறா. அந்த மாதிரி அந்த பாரை விட்டு நேரா வெளியில போய் ஒரு போன் பூத்துல நம்ம சாராக்கு கால் பண்றா. இங்க நம்ம சாரா அவங்க பேரண்ட்ஸ் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த போன் கால் வந்து வரும். எவ்வளவு என்ன பண்றானா போய் அட்டென்ட் பண்றா. சாரா, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், உனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நானும் பார்த்தேன், அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவ அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம சாராவோட குரல் அவளுக்கு கேட்கவே கேட்காது. என்னன்னு பார்த்தா அங்கேயும் லைட்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதா. அந்த இடத்துக்கு அந்த ஆவி வந்துரும். ரெபே சொன்ன எல்லா விஷயமும் சாராக்கு கேட்டிருக்கோம். ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த ரிப்ளையும் வராதனால இவளுக்கும் வேற வழி இல்ல, இவ அங்க போய் தான் ஆகணும். ஆனா அவளால வீட்டை விட்டு போகவே முடியாது. அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, 1 மாசம் நீ வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், உன்னால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி உட்கார வைப்பாரு. இவளும் பயங்கரமா கெஞ்சி எல்லாம் பாப்பா, ஆனா எதுவுமே வேலைக்காகாது. இப்ப அதே சமயம் இங்க நம்ம ரெபே வந்து காட்டுறாங்க. அவளுக்கு முழிப்பு வந்ததும் அவ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவளை சுத்தியும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, தான் எங்க இருக்கணும் அவளுக்கு தெரியாது. சுத்தி முத்தி நிறைய பாதைகள் இருக்கும். இப்ப அதே சமயம் இங்க நம்ம சாரா என்ன பண்றாங்கன்னா நேரா ஜூடித் கிட்ட போய், உனக்கு இன்னொரு மேகசின் வேணுமா
ஆமா, அப்பனா அப்பா அம்மா வந்து கேட்டா நான் படிக்கிறேன்னு சொல்லு, என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லு, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. என்னன்னு பார்த்தா அவளால முன்வாசல் வழியா போகவே முடியாது. அதனாலேயே ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு ரெபேவை காப்பாத்துறதுக்காக அவ போறா. இவ அந்த வீட்டை விட்டு இறங்குற நேரத்துல இங்க நம்ம ரெபேவை அந்த பேய் தண்ணிக்குள்ள இழுத்துரும். அவ்வளவுதான், அவ வசமா மாட்டிப்பா. அவளால தப்பிக்கவே முடியாது. ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரியான நேரத்துல அந்த டெலிபோன் பூத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ரெபேவை எழுப்பி விட ஆரம்பிக்கிறாங்க. அவ அந்த மாதிரி விடாம அவ எழுப்ப ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்துல ரெபே சுயநனவுக்கு திரும்புறா. அவ இத பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சாரா கிட்ட சொல்றா. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேத்துக்கும் நடந்தது ஒரே விஷயம் தான், ஆனா வேற வேற இடத்துல நடந்திருக்கு. இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. இப்ப அதே சமயம் இங்க நம்ம சிவோ வந்து காட்டுவாங்க. அவ கேம் சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட கேபின்ல இருப்பான். அந்த மாதிரி அமைதியா நியூஸ் பேப்பரை வந்து படிச்சிட்டு இருக்கும் போது அந்த கேம் சென்டர்ல யாரோ கேம் ஆடுற மாதிரி இவனுக்கு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவனும் என்ன பண்றான்னா ஒரு பேட்டை எடுத்துட்டு எவனாவது கேம் ஆடிட்டு இருந்தா அவனை போட்டு பொழக்கலான்னு வருவான். வந்து பார்த்தா அந்த கேம் மிஷின் ஆன்ல இருக்கும், ஆனா சுத்தி முத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அதை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கேபிள் சாக்கெட்ல கனெக்டே ஆயிருக்காது, ஆனா மெஷின் ஓடுது. அது மட்டும் இல்லாம அது தானா ஆஃபும் ஆகிரும். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அது கூடவே அங்க இருக்கிற எல்லா மிஷின்ஸும் ஆன் ஆகி அந்த கேம்ஸ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி சுத்தி முத்தி அங்க இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல அந்த பேய் இருக்கும். இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவனும் அந்த பேட்டை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதை யாரோ ஒருத்தன் தான் பண்றான், அவன் கையில கிடைச்சானா செத்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் முன்னாடி வந்து அந்த பேய் நிக்கும். அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருமா. உடனே அவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து வேக வேகமா வெளியில போய் அவன் கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிக்கிறான். இங்க பாரு, பயப்பட வேண்டாம், இது எல்லாமே உன்னோட பிரம்ம தான். அந்த இடத்துல நம்ம எதுவும் பார்க்கல, நம்ம எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிக்கும் போது அப்பதான் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். இவனும் திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த பேய் இவனோட கார்ல தான் இருக்கும். அவ்வளவுதான், பயந்து போய் அவன் என்ன பண்றான்னா காரை நேரா ஒரு இடத்துல போய் சொருவிடுவான். அண்ட் இந்த சமயத்துல அந்த இடத்துல நம்ம பசங்க 2 பேருமே இருக்காங்க. உடனே இவங்க வேக வேகமா போய் உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம சிவோ. அவன் இப்ப ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்கான். நம்ம பசங்க இதை பார்த்த உடனே பயங்கரமா அழுவாங்க. அந்த சமயத்துல அவன் ஏதோ ஒன்னு சொல்லவும் ட்ரை பண்றான். அதாவது அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துலயே அவன் இறந்து போறான். இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஆம்புலன்ஸும் வரும். அவங்க வந்து நம்ம பசங்களை விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பெட்ரோ வருவான். அவனோட உயிர் நண்பனாச்சா இவன். விஷயம் தெரிஞ்ச உடனே வேக வேகமா அங்கிருந்து ஓடி வந்திருப்பா. நம்ம பசங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட போய் அவனை சமாதானப்படுத்துறாங்க. சிவோவை இந்த நிலைமையில அவனால பார்க்கவே முடியல. அவன் ரொம்ப வேதனைப்படுறான். இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க எல்லாருமே அந்த வெள்ளை உடை போட்ட அந்த உருவம் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை பத்தி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பொண்ணுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பெட்ரோ என்ன சொல்றான்னா நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அதுலயும் முன்சோ சிஸ்டர்ஸ் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. இவங்க அந்த உருவத்தை எல்லா இடத்துலயும் பாத்திருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா அது அவங்கள துரத்துற மாதிரியும், இன்னும் கொஞ்சம் பேர் அவங்கள காயப்படுத்தின மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல எது உண்மைன்னு நமக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த உருவத்தை பார்த்த எல்லாரோட உடம்புலயும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மார்க்ஸ் இருந்ததா அவங்க சொன்னாங்க. இத கேட்ட உடனே சாரா என்ன பண்றான்னா அவ கையில இருக்கிற அந்த தழும்பை வந்து காட்டுறா. இந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்ல ரெபேக்கும் இருக்கு. அப்பதான் நம்ம சாரா வந்து கேக்குறா, நாம ஏன் அந்த முன்சோ சிஸ்டர்ஸ் கிட்ட போய் இத பத்தி கேட்க கூடாது, அவங்க இறந்துட்டாங்க சாரா, இறந்து போனவங்க கிட்ட எப்படி உன்னால கேட்க முடியும், இப்ப இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் பெட்ரோ சொல்றான் அந்த 2 சிஸ்டர்ஸ்ல ஒருத்திக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், எனக்கு அவனை நல்லா தெரியும், நாம வேணா நாளைக்கு போய் அவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா இவங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் வேற இருக்கும், கிளாஸ்க்கு போகலினா அவங்களுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஜூடித்தை கூட்டிட்டு நேரா ஸ்கூலுக்கு வராங்க. அந்த மாதிரி வேக வேகமா ஜூடித்தை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போவாங்க. ஆக்சுவலி இவங்க இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி இந்த மெக்கானிக் ஷெட்ல யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல கூட இவனோட கார்ல தான் அந்த பார்ட்டிக்கு ஏறி போயிருப்பாங்க இல்லையா, அவன் தான் இவன். சோனியாங்கிற அந்த பொண்ணு இந்த பொம்மையால தான் இறந்திருப்பா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவன். இவங்க வந்து அவன் கிட்ட சோனியாக்கு என்னாச்சு, அவன் எப்படி இறந்து போனா, இத மாதிரிலாம் கேட்கும்போது அவன் எதுக்குமே பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா கடைசியா நம்ம சாரா அந்த பொம்மையை எடுத்து காட்டும் போது அதை பார்த்ததும் இவன் புரிஞ்சுக்கிறான். அதை பார்த்ததும் இவனுக்கு இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். உடனே அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த பொம்மை எப்ப அவளோட வாழ்க்கைக்குள்ள வந்ததோ அன்னையில இருந்து அவ ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு ஏதோ
உருவம் தெரியற மாதிரி எல்லாம் என்கிட்ட சொன்னா. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. டாக்டர்ஸ் கிட்ட இத பத்தி விசாரிக்கும் போது அவரு இது ஒரு சைக்காட்டிக் எபிசோட்ஸ் அவளோட மைண்ட் குள்ள ஓடிட்டு இருக்கிறதா அவர் சொன்னாரு. ஆனா அவளுக்கு பைத்தியம் பிடிக்கல. அது என்னால உண்மையா சொல்ல முடியும். அவளால இதை ரொம்ப பொறுத்துக்க முடியாதனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நாள் அவளோட சிஸ்டர் தூக்க மாட்டி இறந்து போயிட்டா. இவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொம்மை எங்க போச்சுன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப பார்த்தா உன் கையில இருக்கு. இந்த பொம்மை கம்யூனியன் செலிப்ரேஷன்ல நடந்த ஒரு பொண்ணோடது. அந்த பொண்ணு கூட காணாம போயிட்டா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அந்த காணாம போன பொண்ணோட பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரீஸ்ட் கிட்ட இதை பத்தி கேளுங்க, அந்த ஆளுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வேக வேகமா சர்ச்சுக்கு வந்து போறாங்க. நம்ம சாரா வந்து செம்ம காண்டா இருக்கான். ஏன்னா இந்த ஆளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லியிருப்பான் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நடந்து ரொம்ப வருஷம்லாம் இருக்காது, ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். இவங்க எல்லாருமே ஃபாதர் இமானுவேலை கூப்பிட்டுட்டு உள்ள போனா அங்க அவரை காணோம். அதுக்கு மாறா அங்க ஒரு பழைய ப்ரொஜெக்டர் இருக்கும், அது பிளே ஆகிட்டு இருக்கும். ஃபாதர் இமானுவேல் அந்த இடத்துல இல்லவே இல்ல. இந்த சமயத்துல தான் பெட்ரோக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும். அவன் என்ன பண்றான்னா அந்த வீடியோ டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து அவன் மாத்தி கனெக்ட் பண்ணி அதை வந்து அவன் பிளே பண்ண ட்ரை பண்றான். அந்த மாதிரி பிளே பண்ணும்போது தான் காட்டுறாங்க அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கம்யூனியன் செலிப்ரேஷன்ல எடுக்கப்பட்ட வீடியோ டேப். அதுல முன்ன விட நிறைய குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரோட கையிலயும் பொம்மைகள் இருக்கு. இது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்கும்போது 1982 அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ஆள் எதுக்காக 1982ல எடுக்கப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இல்ல எனக்கு சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம ரெபே தேடும்போது அங்க நிறைய பொண்ணுங்களோட டீடைல்ஸுமே அங்க இருக்கும். இந்த மாதிரி அந்த வீடியோ டேப் பிளே ஆகிட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கையில இருக்கிற அந்த பொம்மை எக்ஸாக்ட் நம்ம சாரா கையில இருக்கிற பொம்மை மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணோட முகத்திலேயே அந்த மார்க்ஸ் இருக்கும். இந்த சமயத்துல நம்ம பெட்ரோ என்ன பண்றான்னா அந்த பொம்மையை தான் கைப்பட எடுத்து அந்த பிக்சர்ல வர்றதோட சேமா இருக்கான்னு பாக்குறான். அது மட்டும் இல்லாம நம்ம ரெபேக்கு அந்த பொண்ணோட டீடைல்ஸுமே கிடைக்கும். என்னன்னா அந்த பொண்ணோட பேரு மரிசோல் பெல்ட்ரான். இந்த மாதிரி அதை வாங்கி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப திரும்பவும் லைட் வந்து ஆஃப் ஆகி எரியும். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே ரெபே பயந்துடுறா. இங்க ஏதோ தப்பா நடக்குது, நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினையும் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிரும். இப்ப இந்த இடத்துல பெட்ரோ மட்டும் தனியா மாட்டிப்பான். சாராவால எந்திரிக்க கூட முடியாது. அப்பதான் அவன் பாக்குறா அந்த ரூம்ல ஃபாதர் இமானுவேல் இறந்து கிடக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கையில அந்த மார்க்ஸுமே இருக்கும். ஏன்னா இவர் அந்த பொம்மையை தொட்டிருப்பாரு இல்லையா, அதனாலதான். இத பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரு. உடனே அவ என்ன பண்றான்னா அந்த கதவு ஓபன் பண்ண ட்ரை பண்றா. இங்க ரெபேவும் வசமா மாட்டிப்பா. அவளும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணுவா. அண்ட் அதே சமயம் இங்க பெட்ரோ இருக்கிற அந்த ரூம்ல அந்த ப்ரொஜெக்டர் தானா பிளே ஆகும். அந்த மரிசோல் அப்படிங்கிற அந்த பொண்ணு மெதுவா அங்கிருந்து நகரும் போது அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடையுது. அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஒரே அடியா அணைஞ்சு போக அந்த இடமே கும்ம இருட்டா இருக்கும். இந்த மாதிரி இவன் பயந்து பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பேய் அவனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்குது. இங்க நம்ம பசங்க 2 பேரும் அந்த கதவை ஓபன் பண்ணி பெட்ரோவை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களால அதை ஓபன் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க பெட்ரோ ஏதோ ஒரு சுரங்கத்துல மாட்டிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி அந்த பேய் இவனை துரத்திட்டு வருது. இவன் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த சுரங்கம் மூடப்பட்ட நிலைமையில இருக்கும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அந்த பேய் அவனை தரன்னு இழுத்துட்டு போகுது. அவ்வளவுதான், இவனும் அந்த தண்ணிக்குள்ள வசமா மாட்டிப்பான். அந்த பேய் இவனை விடுற மாதிரியே தெரியல. இப்ப இவன் இங்கிருந்து தப்பிக்கணும்னா யாராவது வந்து இவனை எழுப்பி விட்டாதான் முடியும். இந்த நேரத்துல நம்ம ரெபேவும் சாராவும் ஒரே இடத்துல வந்துருவாங்க. அவங்க அந்த டோரை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா பெட்ரோ சுயநனவிலே இருக்க மாட்டான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா போய் பெட்ரோவை வந்து கூப்பிடும் போது ஒரு கட்டத்துல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அவன் சுயநனவுக்கு திரும்புறான். அவ்வளவுதான், லிட்டரலி அவனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வெளியில வருவாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம சாரா பெட்ரோ கையிலயும் அந்த மார்க்ஸ் இருக்கிறத கவனிக்கிறா. இதே மாதிரியான மார்க்ஸ் ஃபாதர் இமானுவேலோட உடம்புல இருந்திருக்கு. அந்த பேய் தான் அவரை கொண்டிருக்கும் அப்படிங்கறத அவ சொல்றா. இத பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட பேரு என்ன நம்ம பார்த்தோம், மரிசோல் பெல்ட்ரான். என்னோட தங்கச்சியோட கம்யூனியன் செலிப்ரேஷன் அப்போ அந்த பொண்ணோட பேரை வச்சுக்கிட்டே அவங்களோட அம்மா என் பொண்ணு காணோன்னு வந்து கேட்டாங்க. ஃபாதர் இமானுவேலுக்கு அதை நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இங்க எங்கேயாவது அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. அப்படின்னா நம்ம போய் பார்ப்போம். சாரா, எனக்கு தெரிஞ்சது நல்ல ஐடியாவா இருக்கும் தோணல. ஆனா ஏன் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த அப்பா தன்னோட மகளையே அவரு கொன்னுட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ரெபேவோட அப்பா இருப்பாரு இல்லையா, அவருதான் ஒரு குடிகாரராச்சே. அவரு வண்டி எடுத்துட்டு நேரம் இங்கேயே வந்துருவாரு. என்னன்னா இவ வந்து ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டா. அந்த விஷயம் தெரிஞ்சதும் செம்ம காண்டா அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. அவ வந்து எவ்வளவோ சொல்லுவா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நாங்க அதை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு. ஆனா அவரு கேக்குற மாதிரி தெரியல. ரெபேக்கும் வேற வழி இல்லாதனால அந்த
வண்டியில ஏறி அங்கிருந்து போறா. நம்ம பசங்க 2 பேரும் தான் இப்ப தனியா இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்களா. வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமான சண்டை. இவங்க அப்பா அவளை திட்ட, அவ இவளை திட்ட, ஒரு மாதிரி பயங்கரமா இவங்க வாயிலே திட்டிக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல லைட்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அவ்வளவுதான். இத பார்த்த உடனே ரெபே பயந்துருவா. உடனே அவ என்ன பண்றான்னா வேக வேகமா கிச்சனுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறா. அங்க இருக்கிற ஒரு கத்திய பாதுகாப்புக்கு வச்சுட்டு உள்ள வந்துடாதீங்க அப்படின்னு அவன் சொல்லுவா. அவர் அப்பாவுமே கதவை தர நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவ வந்து பயந்து அழுதுகிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்து அவளை வந்து பிடிச்சிரும். இந்த சமயத்துல ரெபேயோட அப்பா எப்படியோ அந்த டோரை ஓபன் பண்ண முயற்சி பண்ணி அது ஒரு வழியா ஓபனும் பண்ணிடுவாரு. உள்ள வந்து பார்த்தா நம்ம ரெபே சுயநனவே இல்லாம இருப்பா. இத பார்த்த உடனே அவர் பயந்துருவாரு. ஏன்னா தன்னோட மகள் ஆச்சே, அவளை வந்து இவர் காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் ரெபே அந்த தண்ணிக்குள்ள வசமா மாட்டிட்டு இருப்பா. இவரும் ரெபேக்கா ரெபேக்கா அப்படின்னு கூப்பிடும் போது டக்குன்னு சுயநனுக்கு வந்த உடனே அவ என்ன பண்றா பயந்து போய் கையில இருக்கிற கத்திய அவரோட நெஞ்சிலேயே சொருவிடுவா. இவளால இத நம்பவே முடியல. இத பார்த்தது ரொம்ப பயந்து போயிருவா. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்களை வந்து காட்டுவாங்க. இவங்க நேரா வண்டி எடுத்துட்டு எங்க வராங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு மரிசோல் இருப்பா இல்லையா, அவ ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. அண்ட் அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தான் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்ததும் பெட்ரோ என்ன சொல்றான்னா, எனக்கு என்னமோ இது சரியான ஐடியாவா இருக்கும்னு தோணல. நீ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோ. ஏன்னா இதுல ரிஸ்க் அதிகம். ஆனா நம்ம சாரா இதுல கான்பிடண்டா தான் இருக்கா. சோ அந்த மாதிரி இவங்க அங்க போன உடனே அந்த வீட்டோட வாசல்ல ஒரு நாய் இருக்கும். அது இவங்களை பார்த்து பயங்கரமா குலைக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு நபருமே இருப்பாரு. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாங்க. சோ அந்த மாதிரி ஓடி போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டோட பேக் டோர் ஒன்னு இருக்கும். அது வழியா இவங்க 2 பேருமே உள்ள வராங்க. பெட்ரோ வந்து பயங்கரமா பயப்படுறான். ஆனா சாரா பயப்படுற மாதிரி தெரியல. அந்த மாதிரி இவங்க உள்ள வரும்போது அங்க நிறைய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோல இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணு பேரு தான் மரிசோல். அதை பார்த்ததும் சாரா என்ன சொல்றான்னா, இந்த போட்டோல இருக்கும்போது அவ உடம்புல எந்த விதமான மார்க்குமே இல்ல. இந்த மாதிரி இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு மரிசோலோட அம்மா வந்துருவாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க, முதல்ல நீங்க யாரு, என்னோட வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி அவங்க கேள்வி மேல கேள்வியை கேட்கும்போது நம்ம பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்களோட கார் வர வழியில பிரேக் டவுன் ஆயிருச்சு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த சமயத்துல தான் டோர் ஓபன் ஆயிருந்தது, ஒரு போன் கால் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி கெஞ்சி கேட்கும் போது அந்த அம்மாவுமே சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க உள்ள வந்ததும் பெட்ரோ என்ன பண்றான்னா டெலிபோனை எடுத்து யாரு கூடயோ பேசுற மாதிரி நடிப்பான். நம்ம சாரா அவங்க கூட கிச்சனுக்குள்ள போவாங்க. அந்த சமயத்துல அந்த மரிசோலுங்கிற அந்த பொண்ணோட போட்டோவுமே அங்க இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா, இது உங்களோட பொண்ணா, அவ பேரு மரிசோல், எனக்கு இவள மாதிரியே ஒரு சிஸ்டருமே இருக்கா, போன வாரம் தான் அவளுக்கான கம்யூனியன் செலிப்ரேஷன் நடந்தது, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போன வாரம் தானே நீங்க என்கிட்ட வந்து உங்க பொண்ணு எங்கன்னு கேட்டீங்க, இல்ல நான் ஒன்னும் அங்க வரல, இல்ல நீங்க வந்தீங்க. இத வந்து இவங்க கேட்டதும் பெட்ரோ ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருப்பானா, என்ன உன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், இரு நான் என்னோட ஹஸ்பண்ட கூப்பிடுறேன் அப்படின்னு சாண்டியாகோன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்ல தயவு செஞ்சு நாங்க சொல்றது கேளுங்க, கொஞ்சம் எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த அம்மா சாரா கையில இருக்கிற அந்த தழும்ப பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது அவங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணோட உடம்பு ஃபுல்லாவுமே இந்த தழும்பு வந்து பரவி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கம்யூனியன் செலிப்ரேஷன் அப்போ அவங்க பொண்ணு காணாம போனதையும் இவங்க பார்த்திருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு நீ இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கியா, உங்க பொண்ணுக்கு உண்மையிலே என்ன ஆச்சு, அவளும் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காளா, கடவுளே எல்லாருமே அவளை பார்த்து சிரிச்சாங்க, யார சொல்றீங்க, மத்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து சிரிச்சாங்க, என்னோட பொண்ணை பார்த்து அவங்க ஒரு மான்ஸ்டர்னு சொன்னாங்க, பாவம் அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருக்கும், இத்தனைக்கும் அந்த பொண்ணை தொட கூட யாருக்கும் விருப்பம் இல்ல, நீங்க உங்களோட பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றீங்களா, அவ எங்களுக்கு கிடைச்ச ஒரு தேவதை, ஆனா அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு எப்படி காணாம போனா, அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, யாரு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்த அவ தனியா இருக்கிறத பாத்திருக்கான், அவன் தான் கடத்திட்டு போயிருக்கான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாண்டியாகோ இருக்காரு இல்லையா, அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புவாரு. இதை வந்து பெட்ரோவும் பாத்துருவான். உடனே அவன் என்ன பண்றான்னா, சாரா வா அவர் வந்துட்டு இருக்காரு, நம்ம இங்க இருந்து உடனடியா தப்பிச்சாகணும் அப்படின்னு அவ சொல்லுவான். அப்பதான் அவங்க ஒரு நிமிஷம் இரு, உங்களோட பொண்ணை நீங்க கடைசியா எங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ரூயின்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனடியா இவங்க அங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சாண்டியாகவும் வந்துருவாரு. நம்ம பசங்க அங்க இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடும்போது பின்னாடியே அவங்களை தோத்திட்டு இவரும் வராரு. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அந்த கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிப்பாங்க. அவராலையும் இவங்கள பிடிக்கவே முடியாது. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க அந்த கேம் சென்டர்ல நம்ம பசங்க 2 பேரும் இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க இருந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா நம்ம ரெபே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவளை சமாதானப்படுத்துறாங்க. நல்ல வேலையா அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, நூலிலையில அவர் உயிர் தப்பிச்சிருப்பாரு. அதே சமயம் நம்ம சாராவும் மரிசோலோட அம்மாவை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ரெபே கிட்ட சொல்றாங்க. அதாவது இப்பவும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இவங்க எல்லா கேள்விக்கான அந்த பதில் ரூயின்ஸ்ல தான் இருக்கும். சோ உடனே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா காரை எடுத்துட்டு நேரா அந்த பொண்ணு காணாம போயிருப்பா இல்லையா அந்த இடத்துக்கு இவங்க வந்து
சேர்றாங்க. அண்ட் அந்த இடத்த பத்தி சொல்லணும்னா அது கொஞ்சம் காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். இவங்க உள்ள ஆழமா போய் தான் ஆகணும். இவங்க 3 பேருமே ஒவ்வொரு பக்கமா தேடும்போது பெட்ரோ உள்ள போறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சிருவான். சோ இது என்னன்னு தெரியுதா? பெட்ரோவோட அந்த கனவுல வந்திருக்குமே அதே இடம் தான் இது. சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த கேட்டை திறந்து உள்ள போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த கேட் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா லாக் ஆயிருக்கும். ஆனா எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தரா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து சேர்றாங்க இல்லையா, இந்த இடம் நம்ம ரெபேக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவ இங்க தானே மாட்டி தவிச்சா. அவ என்ன சொல்றான்னா, நான் சுயநலவுல இல்லாதப்போ இந்த இடத்துல தான் மாட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கறத அவ சொல்லுவா. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கும். ஆக்சுவலி அது ஒரு கிணறு. இதை பார்த்ததும் நான் இங்க தான் மாட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கறத சாரா சொல்லுவா. சோ இந்த மாதிரி இவங்க ஒன்னா இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா டார்ச், அது வழக்கம் போல திரும்பவும் அணைஞ்சு எரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பேய் இந்த இடத்துக்கு வந்துடும். அது என்ன பண்ணும்னா பெட்ரோவை அங்க இருந்து விரட்டி விட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. அது என்ன பண்ணுதுன்னா தரத்தரன்னு அவங்களை இழுத்துட்டு நேரா அந்த கிணத்துக்குள்ள போக பாக்குது. ரெபே வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுவா அவளை காப்பாத்துறதுக்காக. ஆனா எதுவுமே வேலைக்காகாது. நம்ம ஹீரோயின் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருவாங்க. அவங்களால சுத்தமா முடியல. எந்திரிச்சு பார்த்தா மேல இவங்க தப்பிச்சு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். இதை நினைச்சு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வினோதமான குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேய் அங்கதான் இருக்கு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே பயந்து போயிடுவாங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியும். அது மெதுவா தவழ்ந்து வந்து நம்ம ஹீரோயினை தொடும். நம்ம ஹீரோயினுக்கா அள்ளு விட்டுரும். அவங்க பயங்கரமா பயந்துருவாங்க. அப்படியே மெதுவா அது என்ன பண்ணும்னா நம்ம ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கும். அதுவும் அமைதியாயிரும். நம்ம ஹீரோயினும் அமைதியாயிருவாங்க. ஆக்சுவலி இங்க மேட்டர் என்னன்னா, இந்த பேய் இருக்கு இல்லையா, இது வேற யாரும் இல்ல, இறந்து போனா அந்த மரிசோல் தான். நம்ம ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறாங்க. மரிசோலோட அம்மா சொல்லிருப்பாங்க இல்லையா, யாருமே என்னோட பொண்ணை தொட கூட விரும்பினது இல்ல அப்படின்னு. அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சங்கடப்பட்டு அவளை வந்து இவங்க கட்டி பிடிக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த சுத்தியும் தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிரும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பொண்ணும் வேற அவங்கள விடுற மாதிரி இல்ல. ஆனா இவங்களும் பயப்படாம என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு இருப்பாங்க. அந்த தண்ணி மெதுவா மேல மொத்தமா இவங்களை வந்து மூழ்கடிக்கும் போது இந்த சமயத்துலதான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மரிசோல் அந்த கம்யூனியன் செலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவளா அங்கிருந்து நடந்து வந்து இந்த சுரங்கத்துக்குள்ள போயிருப்பா. அந்த சமயத்துல அங்க ஒரே தண்ணியா இருந்திருக்கும். அந்த தண்ணியில இவன் நடந்து வரும்போது இந்த குழி இருக்கிறத அவ கவனிச்சிருக்க மாட்டா. தெரியாதனமா கால் தவறி அந்த குழிக்குள்ள விழுந்ததும் இவ வசமா அதுல மாட்டிருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட உயிர் அவளோட உடம்ப விட்டு பிரிஞ்சிருக்கும். சோ இதுதான் வந்து உண்மையிலேயே நடந்திருக்கும். இந்த உண்மை நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சது. இவ்வளவு நேரம் அந்த தண்ணி சூழப்பட்டிருக்கும் இல்லையா, அது மெதுவா வத்த ஆரம்பிக்குது. அண்ட் இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது, இவ்வளவு நேரம் அங்க இருந்தது மரிசோலோட டெட் பாடி. அவளோட உடல் இவ்வளவு காலமா அந்த இடத்திலே தனியா இருந்திருக்கும். நம்ம பசங்க 2 பேருமே டார்ச் அடிச்சு கீழே பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கும் எல்லா உண்மையும் தெரிய வரும். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். இவங்க கேள்விக்கான விடையும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால இவங்க வீடு திரும்புவாங்க. பெட்ரோ அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறமா அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ரெபே இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் கூட தான் தங்க போறா. இவங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போகும்போது இவ்வளவு நேரம் ஜோடித் முழிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நைட் ஷிஃப்ட்காக போயிருப்பாங்க. வீட்டுல யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நீ உடனே பெட்டுக்கு போ, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிச்சனுக்கு போவாங்க. அந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த பொம்மை இன்னமும் நம்ம ஹீரோயினோட ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும். இத ஜூடித்துமே பாப்பா. சோ இப்ப நம்ம பசங்க எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனா இவங்க உடம்புல அந்த மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து காலப்போக்குல போயிரும் அப்படின்னு ரபி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் இப்ப அதை பத்தியே யோசிக்கல, எனக்கு என்னமோ சரியா படல. எதுக்காக மரிசோல் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து தனியா காட்டுக்குள்ள போனா, எதுக்காக அந்த பாலடைஞ்ச சுரங்கத்துக்குள்ள போய் அவ மாட்டிக்கணும் தெரியலையே. அவ ஒரு வேலை கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக போயிருக்கலாம். இல்ல அப்படி இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ யாரையோ ஃபாலோ பண்ணி தான் போயிருக்கா. ஆனா அது யாரா இருக்கும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே மெதுவா அவங்களோட ரூம் கிட்ட வரும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த பாப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்க 2 பேத்துக்கும் தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு பார்த்தா ஜூடித் அந்த பொம்மையை கையில எடுத்து வச்சிருப்பா. நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், இதை நீ தொடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சாரா ஒரு நிமிஷம் அவளோட கைய பாரு. என்னன்னு பார்த்தா அவளோட கைகள்ல அந்த தழும்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா லைட்ஸும் பிளக்சுவேட் ஆகும்போது அந்த ரூமோட டோர் லாக் ஆயிக்கும். இவங்க உடனே ஜன்னலை ஓபன் பண்ணி அங்க தப்பிக்கலாம்னு பாப்பாங்க. ஆனா ஜன்னல் லாக்
லாக் ஆயிருக்கு. இவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் கண்ணா பின்னான்னு தூக்கி எறியப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல தான் நம்ம சாரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது மரிசோல் கிட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகல, நம்ம மரிசோலையே விடுதலை செஞ்சுட்டோம் அப்படிங்கறத அவ சொல்லுவா. ஆனா யாருகிட்ட இருந்து இந்த மாதிரி இவங்க கேட்கும்போது அப்பதான் அங்க ஒரு குரல் கேக்குது. அதாவது என்னோட பொம்மை தொலைஞ்சிருச்சு, அது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு குரல். என்னன்னு பார்த்தா இப்பதான் நமக்கு காட்டுறாங்க உண்மையான ஆவி இப்ப அந்த ரூம்ல தான் இருக்கு. அதுதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். அது இவங்களை நோக்கி வர்றதோட அப்படியே கட் பண்றாங்க. சோ இப்ப இந்த சமயத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், மரிசோலுக்கு இது எப்படி பரவி இருக்கும்? அதாவது ஒரு நாள் அவ மரத்துக்கடியில தனிமையில இருக்கும்போது அவளோட நாய்க்குட்டி அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுத்திருக்கோம். இப்ப தெரியுதா எப்படி இந்த பொம்மை இவ கையில வந்து சேர்ந்ததுன்னு? அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த நாயா இருக்கட்டும் சரி, அதை வாங்கி விளையாண்ட மரிசோலா இருக்கட்டும் சரி, இறந்திருப்பாங்க. அந்த பொம்மையை அவன் நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பா. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கிட்டே காட்டியிருப்பா. ஆனா அவங்க அந்த பொம்மையை தொட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவும் வேலைக்காக அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் மரிசோல் உணர்றா அவளோட கையில ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு. என்னன்னு பார்த்தா அது அந்த தழும்பு. சோ இந்த மாதிரி நமக்கு காட்டுறதோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.